இந்த ஸ்டாம்பை பூரா அங்க கொண்டு போய் கொடுத்து ஒரு ஆப்பு கட்டிங் வாங்கிட்டு வா. பார்க்காத வேலு, ஓ லவ்வுக்கு பூரா ஏன் மூளை தானே செலவு பண்றேன். ஓ மூளை ஃப்ரெஷ்ஷா அப்படியே தானே இருக்கு. சொல்றது செய் போ. போ. நேராக நேராக பேச ரொம்ப ரண கொடூரமா இருக்க. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம். என்ன பண்ணிடுவானுங்க? டேக் இட் பிரதர். கரெக்டா பத்த வச்சனா? தேங்க்யூ. அப்ப 20 ரூபா கொடு. 20 ரூபாயா? எதுக்கு பத்த வச்சதுக்கா? என்ன சின்ன பழத்தனமா இருக்கு ராஸ்கல்ஸ். யாருக்கிட்ட வந்து விளையாட்டு காட்டிக்கிட்டு இருக்க? 10 பைசா கிட்ட போடா. அப்ப என் நெருப்ப கொடு. நெருப்ப கொடுக்கவா? இந்தடா உன் நெருப்பு. இது பேரு கங்கு. நான் கொடுத்தது நெருப்பு. நான் பத்த வைக்கையில இதுல இருந்து குஃப்னு வந்தது. ஃபயர் ஃபயர். ஆமா. அத அப்படியே திருப்பி ரிட்டர்ன் பண்ற. டேய், நீ ரொம்ப ஓவரா சாப்பிட்டுருக்க. வீட்டுக்கு போ. யாரு? நான் ஓவரா? உண்மையிலே ஓவரா? கொடுக்கலன்னா இப்ப நீ ஓவர் ஆயிருவ. வருஷம் இப்படி ஒரு கிரிக்கெட் மட்டும் வந்து மாட்டிடுறானே. இன்னும் எவ்வளவுதான் ஏன் ஷாம்பு வச்சிருக்கீங்க? கொடுங்க. உள்ள ஒருத்தவங்க வந்து டார்ச்சர் பண்ணிட்டு. இந்தா. போய் ஒரு கோட்டர் வாங்கிட்டு வா. சரிங்க சார். கோட்டர் வீதி சோப்பி கூடிய. சார் எந்த ஸ்டேஷன்? அவர் தான்ப்பா திண்டுக்கலுக்கு புதுசா வந்திருக்க டிஎஸ்பி ஈஸ்வர பாண்டியன் சார். ஒரு ஆப்ப ராவா குடிச்ச நானே வெள்ளன வந்துட்டேன். இவன் வெறும் பச்சை தண்ணி தான் குடிச்சா இன்னும் காணாம. போஸ்ட் ஆபீஸ் ஸ்டாப்ல இறங்கு. தங்கச்சி வர்றா. அக்காவை பார்க்க வருவா. இந்தாங்க வச்சுக்கங்க. என்னது? கிளிப்பு ஹேர் பின் ஏதாச்சும் வாங்கிக்கங்க. ஓ, லவ்வுக்கு லஞ்சமா? உங்க அக்காவை பார்த்ததுல இருந்தே என் மனசுக்குள்ள டிங் டாங் அப்படின்னு மணி அடிக்குதுங்க. மணி அடிச்சா கதவு திறந்து பார்க்க வேண்டியதானே? பாத்துங்க, மனசுக்குள்ளே அவங்க உட்கார்ந்துருக்காங்க. புரியுது. இதெல்லாம் நீங்களே நேரடியா சொல்ல வேண்டியதானே? அது என்னமோ உங்ககிட்ட ரொம்ப ஈஸியா பேச முடியுதுங்க. ஆனா உங்க அக்கா கிட்ட பேசும்போது மட்டும் அந்தி அடிக்குதுங்க. எப்படி? லவ் மேட்டரை எல்லார்கிட்டயும் சொல்லிடலாம். ஆனா லவ் பண்ற பொண்ணுகிட்ட டைரக்டா சொல்றதுன்னா பெரிய ப்ராப்ளங்க. ப்ளீஸ் எனக்காக நீங்க. ஹலோ, விளையாடுறீங்களா? புடிங்க. வேற வேலை இல்ல? நம்மாளு. ஹாய் 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 மஞ்சு. ஹாய் 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 ஹாய். அக்கும். என்ன? ராத்திரி பூரா உன்னை நினைச்சு தூக்கமே. என்ன பாத்ரூம் போறா? பாத்ரூம் போயிட்டு போவா. வெளியே வந்தவன நம்ம லவ்வ சொல்லிட வேண்டியதா. என்ன தங்கச்சிக்காரி உள்ள போயிட்டு அக்கா காரி வெளியே வர்றா? ஸ்டாப். என்ன? இப்ப உள்ள உன் தங்கச்சில போனா? அதான் அக்கா நான் வந்துட்டேன்ல. உள்ள போனது உன் தங்கச்சி தானே? ஆனா வெளியே வந்தது அக்கா தானே? சாரிமா, கன்ஃபியூஷன் கண்ணு பீஸ் ஆயிடுச்சு. யூ கோ. ஓகே. அது எப்படி கன்ஃபியூஷன் ஆகும்? போனது தங்கச்சி, வந்தது அக்கா. அப்ப தங்கச்சி என்னடா இது? அது எப்படி ரெண்டு பேரும் ஒரே பாத்ரூம்ல? சங்கட்டமா இருக்காது? ஏய், உன்னை அங்க நிக்க சொன்னா இங்க நின்னுட்டு ஏன்டா கக்கூச பாத்துட்டு இருக்க? வேலு, கக்குசுக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன். தங்கச்சி உள்ள போனா வந்திருக்கும், போயிருப்பா. வரலையே. அது உனக்கு எப்படி தெரியும்? நான் தான் பாத்துக்கிட்டே இருக்கேன். அடச்சே, இதெல்லாம் நம்ம பாத்துட்டு இருப்பாங்க. மூதேவி. ஐயோ, அத சொல்லலப்பா. உள்ள போன தங்கச்சியை காணா, அக்கா மட்டும் வெளியே வந்திருக்கா. அதுக்கு என்ன? அதுக்கு என்னவா? தங்கச்சி உள்ள போயிருக்கப்ப அக்கா மட்டும் எப்படி வெளியே வர முடியும்? கதவை திறந்து வந்திருப்பாடா. துறக்காம வர முடியாதே. தெரியுதுல. இப்ப நம்ம யார பக்கம் வந்திருக்கோம்? அக்காவை. அப்ப அக்கா எங்க? வெளியே வந்து உள்ள போயிருக்கா. மறுபடியும் கக்கூஸ்குள்ள போயிட்டாளா? ஐயோ, இதுல இருந்து வெளியே வந்து ஆபீஸ்க்குள்ள போயிருக்காப்பா. சரி, அதுல என்ன கன்ஃபியூஷன்? உனக்கு கிளியர் ஆச்சா? எனக்கு கன்ஃபியூஷனே ஆகலையே. தங்கச்சி